லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க. அம்மாக்களுக்குமே ரொம்ப சோம்பலா தான் இருக்கும். இது மாரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸி ஆயிருங்க. ஃபர்ஸ்ட்டு வாரம் ஃபுல்லா என்னெல்லாம் வந்து லஞ்ச் பாக்ஸ் குடுக்கலான்னு பிளான் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது மாரி பீட்ரூட் கியூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து செஸ்வான் சட்னிலாம் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா, ஈஸியா ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பியூரி ஆட் பண்ண தோசை அது மாரிலாம் ட்ரை பண்ணிக்கலாம். செஸ்வான் சாஸ் தாங்க அல்டிமேட்டு ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ்ன்னு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாரி வாரத்தில ஒரு பொடி வந்து அரைச்சு வச்சுருவேங்க. அது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பில பொடி தான் அரைச்சிருந்தேன். இது இருந்ததுன்னா போதும் சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்குன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹோம்மேடா ஏதோ ஒரு டைப்பில வந்து லட்டு செஞ்சுருவேங்க. இந்த வாட்டி வந்து கருப்பு கவுனி லட்டு செஞ்சிருந்தேன். இனிப்புக்கு எள்ளு, கருப்பு கவுனிலாம் போட்டு லட்டு செஞ்சாச்சுங்க. அதுவே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா, மக்கானா ஃப்ரை செஞ்சு வச்சுட்டேன். இதுவுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். அப்புறம் ஸ்டார்ட்டிங்கில இது மாரி 2 ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சா போதுங்க. அதுக்கப்புறம் இது மூயும்போது இடையில வந்து இன்னும் செஞ்சுட்டோம் அப்படின்னா, இத வச்சு அந்த வீக் ஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்து நெறைய ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹெல்த்தியா என்ன ஸ்நாக்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்காது. காலையில நேரம் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா சமைக்கணும்னா, மீல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியங்க. அதே மாரி இந்த வாரம் ஃபுல்லா என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அதுக்கு தகுந்த மாரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ரீப்ரேப் பண்ண முடியும். ப்ரீப்ரேப்ல கண்டிப்பா இருக்கிறது பன்னீருங்க. வாரத்துல ஒருக்கா இல்ல 2 வாட்டி கூட வந்து செஞ்சு வச்சுருவேன். அதே மாரி சுண்டல், பட்டாணிலாம் ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ஈஸியா ஸ்நாக்ஸோ இல்ல வந்து கிரேவியோ செஞ்சுக்கலாங்க. சுண்டல்லாம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாத்ல போட்டு ஈரம்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 1 வாரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டீட்டெயிலா இந்த வீடியோவ பார்க்கணும் அப்படின்னா, சேனல் நேம் கீழ லிங்க் குடுத்துருக்கேங்க. செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.